வெல்கம் டு சிக்னேச்சர் சமையல். நம்ம இன்னைக்கு சீ ஃபுட் வெரைட்டியில் ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மசாலாவை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண மசாலாவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி நல்லா கரையிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா பொடி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணதும் க்ளீன் பண்ண ப்ரான்ஸ் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தொக்குக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் 5 to 10 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணால் ப்ரான்ஸ் ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த ப்ரான் தொக்கு இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ப்ரான் தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம்.